வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. இந்த வீடியோவை நான் பேசுகிற அந்த நேரம் வரைக்கும் அந்த அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவாக பிரிந்து சிவி சண்முகம், வேலுமணி தலைமையில் ஒரு டீம் இருக்காங்க இல்லையா? இந்த டீம் 25 எம்எல்ஏக்களுக்கும் நித்திய கண்டனம், பூர்ண ஆயுஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த ஆட்சி எப்படி நம்ம விஜயனுடைய ஆட்சி எப்படி ஒவ்வொரு நாளும் கடக்குமா, நடக்குமா, ஓடுமான்ற மாதிரியே ஓடிட்டு இருக்குல்ல. இப்போ அவர் பெரும்பான்மை நிரூபித்து விட்டார். 144 144 தடை உத்தரவு மாதிரி 144 ஓட்டு அவர் கிடைச்சிருச்சு. மிக பெரும்பான்மையாக அவர் இருந்து விட்டதாக நினைச்சாலும் விஜய்க்கு அது ஒரு பெரும் திக் நிமிடங்களாக தான் இருக்கு. காரணம் என்னன்னா, அதனால தான் அவர் இன்னும் அமைச்சரவையில் யார் யார் எந்த அமைச்சர்கள், அந்த அமைச்சரனுடைய பட்டியல் என்ன, அவர்கள் யார் யாருக்கு என்னென்ன போர்ட்போலியோ கொடுக்கறது, எந்த கட்சியை கூட்டணி கட்சிக்கு எந்த அமைச்சர் கொடுக்கறது, யாருக்கு அமைச்சர் கொடுத்தா யார் கோச்சிப்பாங்க, என்ன நடக்கும்னு தெரியாம பெரும் குழப்பத்தோடைய முதலமைச்சர் ஒரு 9 அமைச்சர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சர்களாகவே தொடர்றாங்க. இதுவரை தமிழ்நாடு பார்த்திராத ஒரு காட்சி ஒவ்வொரு நாளும் புதுசாக அரங்கேறிட்டே இருக்கு. இது சோபா மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு அது ஹேஷ்டேக்கோட பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு குதிரை பேர ஆட்சின்றார், இன்னொருத்தர் சொல்றாரு யானை பேர ஆட்சின்றார். தமீம் அன்சாரியா இருக்கிற எம்எல்ஏ அவர்கள் சொல்ற விஷயம் குதிரை பேர ஆட்சி இல்லைங்க, இது யானை பேர ஆட்சிங்க அப்படின்றாரு. இதை யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. யானை பேர ஆட்சின்னா அப்புறம் கணக்கு போட்டு பாருங்க. அப்போ எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் அதில் நடந்திருக்கு. ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா இது மாற்றத்துக்கான ஆட்சி இல்லை, துர்நாற்றத்துக்கான ஆட்சின்னு நம்ம டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு. மிக மோசமான நிலைமையில தள்ளப்பட்டிருக்குன்ட்டு. அப்ப இதையெல்லாம் தாண்டி விஜய் ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாரு. விஜய் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. மகளிருக்கு கொடுக்குற அந்த காசு இன்னும் அதுக்கான உத்தரவு வராது, எனக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்டாரு. ஆனா அது நாளை அவர் அதற்கான காலக்கெடு. நாளைக்கு எல்லாருடைய பெண்களும் 1,00,000 கிட்டத்தட்ட 1,30,00,000 பெண்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கு காலையில காசு விழும் அப்படின்னு. அவர்கள் நம்பிக்கை பொய்த்து போகிறதா, அல்லது அட்லீஸ்ட் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது மாதிரி 1000 ரூபாயாவது அவங்க அக்கௌண்ட்ல வருதான்றத நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம இன்று இரவுக்குள்ளாக என்ன பெரிய மாற்றம் நடந்தாலும் ஒரு மாற்றம் நடக்காது. ஏன்னா யாருக்கு பதவி கொடுக்குறதுனே தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த 25 பேருடைய பதவி நிற்குமா, தப்பிக்குமா, பதவி பறி போயிடுமானே தெரியாம இருக்கு. கட்சிகளுடைய அந்த சட்ட விதிகளின்படி, தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிற விதிகளின்படி யார் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்காரோ அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு. கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் தான் கொறடாவை நியமிக்க முடியும், அவர் தான் கட்சி தலைவராக இருக்க முடியும், அவர் தான் சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்க முடியும். ஏன்னா அவரை மீறி வேற யாரும் இருக்க முடியாது. இருக்கணும்னா பெரும்பான்மை 2 அதாவது 3/2 பங்கு உறுப்பினர்கள். இப்போ 47 பேர் அதிமுக இருக்காங்க. அதுல 32 பேருக்கு மேல 33 பேர் ஒரு அணியாக பிரிந்து எங்களுக்கு தனி அணி இருக்குன்னு சொன்னா அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. அவர் கட்சி பதவி வேணா அவர் பறிக்கலாம், அதை செஞ்சுட்டாரு. 25 பேர் தான் இருக்காங்க, செஞ்சுட்டாரு. இப்ப சபாநாயகர்கிட்ட அந்த புகார் போயிருக்கு. சபாநாயகர் என்ன முடிவு எடுப்பார்னா, நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், சபாநாயகர் நேர்மையா நடந்துக்க மாட்டாரு, அவர் நிச்சயமாக உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அவர் ஆளுங்கட்சியை ஏன்னா ஆளுங்கட்சியை காப்பாற்றுறதுக்காக வேலை செய்வார். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே எடப்பாடியால் அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு. போற வரவனுக்கு ரோட்ல போறவங்களாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஜேசிடி பிரபாகரனை கேவலப்படுத்தியிருக்கார் எடப்பாடி. இப்போ அவருக்கான டைமர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு சபாநாயகர். ஆனால் சட்ட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, சமீபத்தில் நம்ம அப்பாவு அவர்கள் சபாநாயகர்கிட்ட ஒரு சேனல் கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா சட்ட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் 5 ஆண்டு காலம் சபாநாயகராக இருந்து இங்க பல விஷயங்களை பேசினவர். அவர் சொல்றார், சார் சட்ட விதிகளின்படி கட்சி யார்கிட்ட இருக்கோ அந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான் சபாநாயகர் அதைத்தான் செய்யணும். அவர் கடிதம் கொடுத்திருக்காரு, இந்த 25 பேரும் என்னுடைய உத்தரவை, நான் கொறடா மூலமாக பிறப்பித்த உத்தரவை மீறிட்டாங்க, இவங்க மீது நடவடிக்கை எடுத்து இவங்க பதவியை பறிங்கன்னு சொன்னா பறிச்சிடணும். அவர் அப்படி செய்யலைன்னா அவங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க. ஆக்சுவலா சபாநாயகரே அவருக்கு இருக்கிற அந்த உத்தரவை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். பட் ஆனா அவர் பயன்படுத்த மாட்டார்னு சொல்றாரு, தாமதப்படுத்துவார்னு சொல்றாரு. ஏன் தாமதப்படுத்துவார்னா, அவர்களுடைய ஆதரவு இந்த கட்சிக்கு தேவை. இந்த கட்சி நிக்கணும், நீடிக்கணும், ரொம்ப காலத்துக்கு ஓடணும், ப்ரொலாங் பண்ணி அது ஆட்சியை நடத்தணும் அப்படின்னா இந்த 25 பேரும் அவங்க ஆதரவும் தேவை. அதனாலதான் வெளிப்படையாக எந்த முதலமைச்சராக வருகிறவரும்
இப்படி கேவலமான அசிங்கமான அரசியல் பண்ணதே கிடையாது. எதிரில் இருக்கிற கட்சியை உடைச்சு வெளியே போன ஆளை போய் பூங்கொத்து கொடுத்து சால்வை போட்டு கை கொடுத்து, அதுல ரீமா ரோஸ் அவர்கள் இருக்காங்களே, அவங்க அதிகபட்சமாவே விஜயனுடைய கையை பிடிச்சி, முதலமைச்சராக இருக்கிற விஜயனுடைய கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. பாட்ஷா ஸ்டைல் இதெல்லாம், ரஜினிகாந்த் பாட்ஷா பட ஸ்டைல், டானுக்கு முத்தம் கொடுப்பாருல அந்த மாதிரி. அசிங்கம், கேவலம். இதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது விஜய்க்கு. இப்படி ஒரு ஆட்சி நடத்தணும்னு அவசியமே இல்லை. உண்மையிலேயே சொல்ல போனா அவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கோடு போய் மக்கள்கிட்ட என் ஆட்சியை வந்து கவுத்துட்டாங்க, எனக்கு பெரும்பான்மை நீங்க கொடுங்கன்னு சொன்னா மக்கள் உண்மையிலே வாக்களித்திருந்தா அவர் இதை விட கூடுதலான இடங்களை அனுதாபத்தின் மூலமா எடுத்துக்க முடியும். ஆனா அவருக்கு நல்லா தெரியும், நம்ம ரீல்ஸ் மூலமாக உண்மையாக நம்ம வெற்றி பெறல, ஏமாத்தி தான் வந்திருக்கோம், ஏதோ மக்களை மடமாத்தி மூலச்செலவு பண்ணிட்டோம். இன்னைக்கு முதல் நாள் நம்ம ஆட்சியை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமே மக்கள்கிட்ட போய் நின்னோமா நமக்கு பின்னங்கால் பெடல பட ஓட விட்டுருவாங்க நம்மளன்னு தெரிஞ்சதுனால இருக்கிறத தக்க வச்சுக்கணும்னு ட்ரை பண்றாரு. அதனாலதான் யாரோனே என்ன ஒன்னாச்சுமா பேசுங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. துப்புனா தொடச்சி போனாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. கண்ணாடி ஏற்றிட்டு கார்ல போறோம், கான்வாயோட போறோம், எங்களை எவன் கேட்க முடியும்? அதனால நான் எவன் வீட்டுக்கு ஒன்னாலும் போவேன். அதனால சிவி சண்முகமா இருக்கட்டும், வேலுமணியா இருக்கட்டும், யாரா ஒன்னா இருந்துட்டு போட்டோம், அங்க போய் நான் கையை கொடுப்பேன், கையை குலுக்குவேன், கட்சியை உடச்சு வாங்குவேன். ஒருவேளை கட்சி பதவி உனக்கு போனாலும் பரவாயில்ல, உனக்கு எம்எல்ஏ பதவி போனாலும் பரவாயில்ல, அதே இடத்துல நிப்பாட்டு, நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஒருவேளை விஜய் சொன்னா அதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்லை. ஏன் தெரியுமா? அந்த தோற்று போன இடங்கள் எல்லாம் ஒரு தாவேக்கா யாரோ ஒருத்தர் அங்க நின்று இருப்பார். அவர் சொற்ப வாக்குகள்ல தோத்து போயிருப்பார், குறைவான எண்ணிக்கையில தோத்துருப்பார். அவர் களப்பணி ஆற்றி நமக்கு தான் இந்த எம்எல்ஏ போஸ்ட் அப்படின்னு அவர் வேலை பார்த்திருப்பார், காசு செலவு பண்ணியிருப்பாரு. அப்ப இப்ப இந்த சப்போர்ட் கிடைச்சிச்சு, ஒருவேளை கட்சி தாவல் அவங்க மேல வந்து 25 எம்எல்ஏ கூட பதவி பறிக்கப்பட்டால் அவங்க அந்த இடத்துல நிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு எப்படி தாவேக்கா சப்போர்ட் பண்ணும்? எனக்கு இதுல என்ன நடக்கும் நான் நினைக்கிறேன்னா, ஒருவேளை அப்படி நடந்தால், நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிச்சயமாக இவங்க வந்து மறுபடியும் அதிமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. எடப்பாடி வந்து சபாநாயகர் எந்த முடிவு எடுக்க மாட்டாரு, தாமதப்படுத்துவாரு, அப்படியே தான் ஓடிட்டு இருக்கோம். அமைச்சரவையில உள்ள உட்கார்ந்தாதான் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியும். இப்ப கட்சி பதவியெல்லாம் பிடிக்கிட்டாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் வந்து சபாநாயகர் கையில இருக்கு, அதிகாரம் வானலாவே அதிகாரம். அவர் நினைச்சாதான், நினைக்கலன்னா அப்படியே தொடருவாங்க அவங்க. ஒருவேளை அப்படி அவங்க வந்து எடுத்துட்டாங்க, பதவி பறி போயிடுச்சுன்னா விஜய் அந்த தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அந்த இடத்துல, ஏன்னா இவர் வந்து கூட்டணி வைக்கல, அப்ப 25 இடத்துலயும் தாவேக்கா தான் நின்றுச்சு. மாற்று ஒரு இடம் எடப்பாடி, அங்கேயும் வந்து எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு. அப்ப 25 இடத்துலையும் நின்றது தாவேக்காவை சேர்ந்தவர்கள். அந்த தாவேக்காவை சேர்ந்து தோற்று போனவர்கள் மீண்டும் எனக்கு சீட் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. அப்ப அவங்க யாருக்குமே சீட் இல்லாம இவர்கள் மொத்த பேரையும் திருப்பி நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கிறதுக்கு விஜய் என்ன முட்டாளா? அப்படி செய்வார் அவரு? எப்படி செய்வார்? ஆனா என்ன செய்வாருன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, இவ ஒருவேளை கட்சி தாவல் தடை சட்டம் வந்து அவங்க பதவி போனாலும் நீங்க நில்லுங்க, கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு விஜய் வாய்மொழியாக இவங்களுக்கு ஒரு உத்தரவை கொடுத்துட்டு பின்னாடி உள்ளடி வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப அவருக்கு தேவை 107 பேர் தான் இருக்காங்க. அவருக்கு தேவையான எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சது ஒரு 12 பேர் வேணும், அல்லது ஒரு 15 பேர் வேணும் சேஃபர் சைட் ஜெயிக்கணும்னா. அப்ப 25 இடங்களையுமே தன் வேட்பாளர்களை மீண்டும் நிறுத்துவார். அதிமுகவிலிருந்து பிரிந்து போனார்கள்ல சிவி சண்முகம், வேலுமணி டீம் இருக்குல்ல, லீமா ரோஸ் டீம், இப்ப லீமா ரோஸ் திரும்பி கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து காசு கோடி கோடியா வச்சிருக்காங்க, ஏராளமான பணம் வச்சிருக்காங்க. இப்ப அந்த தொகுதி வேலை பார்த்த அதிமுக கார் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஏராளமான பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க, மறுபடியும் கூட வாரி இறைப்பாங்க. ஆக அவர்கள் மீண்டும் ஜெயிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு, வேலுமணி கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த முறை சிவி சண்முகம் தோத்து போயிடுவார், விஜயபாஸ்கர் தோத்து போயிடுவார். 25 எம்எல்ஏக்கள்ல மீண்டும் ஒருவேளை அப்படி தேர்தல் நடந்தால் அதுல வந்து அதிகபட்சா 4 பேர் 5 பேர் ஜெயிச்சாலே பெரிய விஷயம். திமுக மறுபடியும் உக்கிரமா களமாடும், கடுமையான எதிர்வினை ஆற்றும். ஒருவேளை அங்க கூட்டணி கட்சி இப்ப காங்கிரஸோ அல்லது வேற யாருக்கும் அந்த இடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தா அதெல்லாம் இனிமே கொடுக்காது. ஏன்னா காங்கிரஸ் வெளியே போயிட்டாங்க, வேற யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. நேரடியாக 25 இடங்கள்லயுமே திமுக போட்டியிடும். அப்ப போட்டி கடுமையாக இருக்கும். ஒருவேளை அந்த இடங்கள்ல மறுபடியும் வந்து தாவேக்காவுடைய லட்சணம் இப்ப இந்த 4 நாள் 5 நாள்லயே தெரிஞ்சிடும். ஏன்னா தேர்தல்ன்றது இன்னும் ஒரு 2-3 மாசம் ஆகும். அதற்குள்ளாக இவருடைய லட்சணம் இன்னும் பரவலாக போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பித்தலாட்டங்கள்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிச்சு, இவங்க நாடகம் ஆடி ரீல்ஸ் போறதெல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சு.
அந்த ஒரு லேடி போட்டுதாங்க பாருங்க, எங்களுக்கு 2500 ரூபா வேணாங்க, எங்களுக்கு வந்து சிலிண்டர் வேணாங்க, நீங்க நல்ல ஆட்சி கொடுங்க அப்படின்னு ஒரு நாடகம் ஆட்சியில் ஒரு லேடி இந்த பக்கம் வந்து இந்த இடத்துல வந்து மைக் வச்சுக்கிட்டு குடும்ப தலைவி வந்து மைக் வச்சுட்டு வீடியோ எப்படிங்க பேசுவோம். அப்ப அது செட்டப்னு தெரிஞ்சு போச்சு. அந்த அம்மா விஜய் கிட்ட பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கிட்ட வீடியோ அந்த போட்டோ எல்லாம் வெளியில வந்துருச்சு. இப்படி வந்து போலி வீடியோக்களை பரப்புறது அந்த நம்ம ரூட் மாஃபியா, அந்த நம்ம ஜெகதீஷ் கம்பெனி, அதே மாதிரி இந்த ஆதவ அர்ஜுனா வச்சுக்கிற வாய்ஸ் ஆஃப் கம்பெனி இதுகிட்ட காசு வாங்கிட்டு தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு, வெளிச்சத்துக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த 25 இடங்களும் பெரிய சிக்கல் வரும். ஒருவேளை திமுக சாலிடா அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், வெற்றி பெறுகிறார்கள், அல்லது கலந்து வெற்றி பெறுகிறார்கள் வச்சுங்களேன். இப்ப தாவேகா தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிப்பது அங்க ஒரு 15 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்ப அவங்க யார் தயவுமே தேவையில்லையே. அப்பதான் காங்கிரஸை துரத்தி அடிப்பாங்க, தெருவில் போய் நில்லுன்றவாங்க. இன்னைக்கே தெருவில் தான் நிற்குது காங்கிரஸ். துரோக பட்டியலில் வந்து காங்கிரஸ் வந்து எப்போ சேர்ந்துருச்சு. நான் என்ன கேட்க வரேன், வெளியில போறது தப்பு இல்லைங்க, ஆனால் மனசாட்சியோட சொல்லிட்டு போயிருக்கலாமே. கண்டிப்பா இவ்வளவு இடம் வேணும், 28 இடம் இருந்தாதான், ஒரு ராஜ்யசபா சீட் இருந்தாதான் சொல்லிட்டு பேசி வாங்கிய அந்த ஈரம் காய்வதற்கு முன்பாக அசிங்கமான அரசியல் செஞ்சுட்டு நீங்க இந்த தமிழ்நாட்டில் இனிமே நீங்க வந்து அதிகார மையத்துக்கு எப்படி வருவீங்க? வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு உங்க லட்சணம் பூரா தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது திமுக தான். இனிமே எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தூக்கி நீங்களே வெளியே போயிட்டீங்க, தொல்லை ஒழிஞ்சுதுராப்பா நினைச்சாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜை இப்போ தூக்கின்னு வந்து முதலமைச்சர் விஜய் கழுத்துல ஏற்றி வச்சிட்டாங்க. இப்போ இனிமே தான் தெரிய போகுது லட்சணமே. இது நடந்தால், நான் சொல்ற மாதிரி இது நடந்துச்சுன்னா ஈஸியா சாலிடா தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபித்துக் கொள்வதற்கு 25 இடங்கள்ல எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணியாவது வெற்றி பெறுவார் விஜய். மீதி இடங்கள்ல திமுக ஜெயிக்குதா, அதிமுக ஜெயிக்குதா, மறுபடியும் இவங்க ஜெயிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் களப்பணி ஆற்றுவதை பொறுத்து இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மக்கள் மாற்றம்னு நம்பி ஏமாற்றத்தை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிச்சு. காசு கொடுத்து குதிரை பேரம் யானை பேரம் பண்ணி சோபா செட் அமைச்சு சோபா மாடல் ஆட்சியாக இருக்குன்னு வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரையும் விலைக்கு வாங்குறாரு தெரிஞ்சிருச்சு. ஆட்சியை தக்க வைப்பதற்காக எல்லா வேலையும் செய்யறான்னு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்ச பிறகு நிச்சயமாகவே நிறைய இடங்கள்ல அதிருப்திகள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஓட்டு போட்டவங்களே திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, யூட்டன் அடிக்கிறாங்க. அது இந்த வருகிற காலங்களில் எதிரொலிக்கும். எனக்கு தெரிஞ்சு திருச்சி கிழக்குல உண்மையிலே திருச்சி கிழக்கு மக்கள் நேர்மையாளர்களாக இருந்தா, நியாயமா இருந்தாங்கன்னா, இப்போ மறுபடியும் தாவேகா சார்பில் அங்கே யார் போட்டி போட்டாலும் அவர்களை டெபாசிட் இழக்க பண்ணீங்கன்னா இந்த ஆட்சி வந்து எப்படிப்பட்ட ஆட்சி அப்படின்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. எதிர்கட்சி பலமாக இருப்பதனால தப்பு பண்ண தோணாது. நான் என்ன தாவேகா ஆட்சியை கூட நீடிக்கிட்டோம், பிரச்சனை கிடையாது. ஆனால் நீடிக்குமானது டவுட்டு, கண்டிப்பா நீடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எதிர்கட்சிகள் வந்து அந்த இடத்துல களமாடுற இடத்துல சரியாக இப்பத்திலேருந்தே அவங்க வந்து அந்த திருச்சி கிழக்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா நிச்சயமா விஜய்க்கு ஒரு பாடத்தை அங்க புகட்ட முடியும். அது அதிகார மையத்தில் உட்காந்துட்டு ஒரு கெத்தா அசம்பிளிக்குள்ள ஒரு மாதிரியும் வெளியில வந்து வேற மாதிரியும் களமாடுறாரு இல்லையா, 2 மூஞ்சி வச்சுக்கிட்டு, அது அங்க திருச்சி கிழக்குல அப்பட்டமா தெரிஞ்சிடும். பொறுத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கோடிங் வாய்ஸ் சேனல் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். கடந்த வீடியோலாம் நமக்கு வந்து ஒரு 2 வீடியோக்கு முன்னாடிலாம் நிறைய நண்பர்கள் சூப்பர் 6 மூலமாக நம்ம அது என்னது சூப்பர் அந்த விஷயத்தின் மூலமாக நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் வருவதற்கு இந்த சேனலை ஆதரித்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.